நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல பையிங்கில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம அந்த பழைய லெவல் தாங்க. நிஃப்டி வந்து 23,000, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கனாங்க 50,000. நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாங்க இந்த ஒரு 22,500லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ 22,500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வந்திருக்கு. இனி கரண்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 22,500ங்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போங்க மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. இப்போ வரைக்கும் டே கேண்டில் வைஸ் பார்க்குறப்ப நேற்று டே விட லோ தாங்க. இருந்தாலும் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கனாங்க இன்றைக்கி அந்த ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கனாங்க நம்ம சொன்னது தான் இந்த டைம் 50,000 போவான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து ஃபுல் பையிங் ப்ரெஷர் இருக்குங்க. சும்மா தூள் கிளப்பிட்டு இருக்குங்க ஹெச்டிஎஃப்சி. ஜஸ்ட்டு இதோட லோ டு ஹை நம்ம வரைஞ்சோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கனாங்க 49,600 சம்திங் வருதுங்க. 49,600 சம்திங் வருது. ஸோ ட்ரெண்ட் லைனும் அங்கே தாங்க வருது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு போனோன்னா இந்த 50,000 வரைக்கும் சைக்கலாஜிக்கல் லெவல் வரைக்கும் போகுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்குது. பார்ப்பங்க இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சு. ஸோ இதுக்கு மேலே போனால் போயிட்டு போகிறாங்க. நம்ம மறுபடியும் ஒரு லோ கொடுத்துட்டு மறுபடியும் திரும்புது பார்த்தீங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்புகிறப்ப என்ன என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கூட ஒரு பொசிஷன் எடுத்துருக்கேங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ அது ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் ஷோ பண்ணுறேங்க. பையிங் சைடு தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கீழே வச்சு எடுத்துட்டேங்க. குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாங்க ஸோ இனி இப்படியே தாங்க முடியும். இதுக்கு கீழே போகிறக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த வீக் இப்படியே தான் க்ளோஸ் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்ப்போம் வீக்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாஸ்டாக் US30 பார்ப்போங்க. எல்லாமே ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்கு பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்கும். மறுபடி கீழே கொண்டு வந்துடுவான்னு அதேமாரி தான். டபுள் டாப் அடிச்சிட்டுங்க கீழே இழுத்துக்கிட்டு வந்துட்டான். ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி வந்துட்டுங்க. திரும்பவும் இந்த டாப்பு போய் உடைக்க முடியல. ஸோ கீழே வந்துட்டான். சரி பார்ப்போங்க இந்த வீக் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து ஆனாங்க ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கட்டாயம் கீழே வருவாங்க. இந்த ரேஞ்சு வரைக்குமாவது கட்டாயம் வருவான். ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு வரைக்குமே வரணுங்க. ஆனால் இந்த ரேஞ்சு வரைக்கும் வரானான்னு தெரில. ஆனால் இந்த ரேஞ்சு வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த கேண்டிலோட லோக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டிலோட லோ இல்லாட்டி ஹைங்க. ஸோ பார்ப்போங்க அது எப்படின்னு. நாஸ்டாக் அதே தாங்க இந்த ஹை வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பார்ப்போங்க வீக்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கனாங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான், கொஞ்சம் லைட்டாக ஒரு நெகட்டிவ் வித் ஃப்ளாட் தான். ஸோ இந்த ஒரு சைட்வேஸ் மூவுக்கு பார்த்திங்களா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாங்க இந்த ஒரு 500க்கு மேலே க்ளோசிங் வைக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவன் சைட்வேஸ்லேயே ஓட்டிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்லா பையிங் தான். ஆனால் 500 நீ வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே தாங்க போகிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்ப்போம். அதுக்கு குளோபல் மார்க்கெட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வந்துடும். மேஜரான செக்டார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தரமான பையிங்கள் இருக்குங்க. எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பையிங்க. நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுங்க. ஃபிபினாக்கி என்னங்க சொல்லிச்சு, நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் ஃபிபினாக்கி ஈக்குவலாக தான் வரும். வந்துருச்சுங்க 550ங்க. ஸோ 550. ஸோ நம்ம லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சுங்க. ஸோ இனி இதுக்கு மேலே ஆனால் இந்த வாங்குனீங்க அமைதியாக ஹோல்டு பண்ணுங்கள், விற்காதீங்க. ஸோ அதிகபட்சம் அது டெஸ்டிங்காக வந்தால் இந்த லெவல் தாங்க டெஸ்டிங்காக வரும். அந்த 500 தாங்க வரும். ஸோ அதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வந்துட்டு திரும்ப இது பிரேக் ஆகி மறுபடியும் மேலே தான் போக பார்க்கும். அப்படி மேலே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. சூப்பர் டூப்பர் பையிங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயம் இல்லைங்க. ஸோ அமைதியாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் அதாங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேஞ்சுவில் பிரேக் அவுட் ஆகணும். ஒன்று கீழே டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல் வந்து திரும்பிச்சுன்னா அங்கே பையிங் என்ட்ரி ஆகிக்கலாம். இல்லையா இதுக்கு மேலே போச்சுனாலும் அமைதியாக விட்டுறது நல்லதுங்க. இதுக்கு போய் அவனை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்.
அதாவதுங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்த நம்ம ஒரு பிளேஸை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இந்த பிளேஸில் வந்தால் நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டி வாங்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணி பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ராஃபிட்டபுளாக வரலாம். ஸோ ஓடுற மார்க்கெட்டில் போய் என்ட்ரி ஆனீங்கன்னா அப்புறம் அது எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஏதாச்சும் ஒன்று கவுத்து விட்டுச்சுனாலும் அப்புறம் மொத்தம் இதுவும் லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த வீக்லி க்ளோசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது ஒரு சாட்டர்டே சண்டே அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீக்லி க்ளோசிங். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.